தாமிரபரணியில் நீர் எடுக்க குளிர்பான ஆலைகளுக்கு மீண்டும் அனுமதி கிடைத்திருக்கும் சூழலில் ஆலையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கோவில்பட்டியில் 15 நாட்களுக்கு ஒரு நாள் மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இதனால் மக்கள் அனுபவித்து வரும் இன்னல்கள் குறித்து, கிடப்பில் போடப்பட்டிருக்கும் குடிநீர் திட்டங்கள் குறித்தும் நமது செய்தியாளர் ஹரியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். அதற்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர் கருணா செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதுவும் குறிப்பா ரஜினி சாருடைய கேரியர்ல ஒரு உச்சமான ஒரு படம் அப்படிங்கிறது பாட்ஷா. ஸோ அந்த படம் இப்போ டிஜிட்டல் முறையில் நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு ஒரு பொக்கே கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு வர்றேன். அரசியலுக்கு வந்து ரஜினிகாந்த் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி எதுவும் பேசினாரா நீங்க? இல்ல அது எதுவுமே இல்லை. நான் தான் சொல்றேன்ல, வேற எந்த விஷயமும் நம்ம பேசல. பொதுவா என்னுடைய நிலை, என்னுடைய சூழ்நிலைகள், இந்த நான் எம்எல்ஏ ஆகும்பொழுது எனக்கு சீட்டு கிடைச்ச உடனே சார் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. அதே மாதிரி வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு அதுக்கும் சேர்த்து தான் அவங்கள சாரை சந்திக்கலாம்னு ஆசைப்பட்டேன். எனக்கு என் குழந்தைங்களுக்கு புத்திமதிகள் சொல்லியிருக்காங்க. இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்ல அரசியலே பேசல. அதை பத்தி அவங்க பேசல. அவங்க இப்போ ரோபோட் 2 அந்த இதுல இருக்காங்க. நைட் ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க. நார்மலா எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும். சாருக்கு என்ன ஓரளவு பிடிக்கும். ஸோ அந்த ஒரு மரியாதை, பாசம், ஒரு அன்பு, அந்த ஒரு சந்திப்பு தான் இது. சார், கமலஹாசன் தொடர்ந்து அரசியல் விமர்சனங்களை ட்விட்டர் மூலமா முன்வைக்கிறாரு. அது சம்பந்தமா நான் கருத்து எதுவும் சொல்ல விருப்பப்படல. சார், தொகுதிக்கு முன்னாள் முதலமைச்சர் தொகுதியில இருந்து வரேன். நேத்தனை வந்தேன். நல்லா இருக்கே. எல்லா மக்களும் நல்லா தான் வரவேற்கிறாங்க. எல்லா மக்களும் நல்லா வரவேற்கிறாங்க. அவங்க கூட போயிட்டு முள்ளு வெட்டினேன். அந்த கருவேல முள்ளு அகட்டினாங்க. அது போய் வெட்டினேன். அப்புறம் ஒரு சிவராத்திரி அன்னைக்கு ஒரு 9 கிராமங்கள்ல நடந்த நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் போய் கலந்துகிட்டேன். எல்லா மக்கள் நல்லா இருக்காங்க. மக்கள் சரியா இருக்காங்க. அரசியல்வாதிகள் இந்த நேரங்களில் அரசியல் பண்றாங்க. பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு குரூப்புகளா இருந்துகிட்டு ஒரு 10 பேர், ஊருக்கு 10 பேர் கொடி தூக்குறாங்க. 10 பேர் கொடி தூக்குறதுனால, 10 பேர் கருப்பு கொடி காட்டுறதுனால, 10 பேர் கருணாசையும் அம்மாவோட ஆட்சியை விமர்சனம் பண்றதுனால அது பெருசாயிராதுல்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் முழுக்க நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு ரசிச்சு இதுக்குள்ள வந்தேன். அதை நான் சரியா செய்யறேன். மக்கள் என்கிட்ட சரியா இருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு கருணா செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து